இங்க நம்ம ஜக்குபா இருக்கான் பாருங்க, அவன் அக்காக்களோட உட்காந்து அப்பா அந்த லேடியோட தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிட்ட போடுறான். பின்னாடி சைலண்டா வந்து நின்று அவங்க அம்மா எந்த லேடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம குரூப்பும் அது வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க சமாளிப்பா போடுறாங்க. அடுத்ததா அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அம்மாவை வச்சு மலர் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. அங்க நம்ம எஸ்எஸ் கிரிஜாவோட ரொமான்ஸ் மோட்ல இருக்காருங்க. என்ன இது மலர் ஃபோன்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு. அப்புறம் லாபியில் வந்து நின்று வீடியோ கால் பண்ணி சார்ஜ் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மீரா நேராக பொன்மலர் டெக்ஸ்டைலுக்குள்ளே கெத்தாக என்ட்ரி கொடுத்து நான் தான் இங்கே இன்டர்ன் சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸை கேட்குறாங்க. அந்த கடையில் இருக்க சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். உடனே மீரா கடுப்பாகி விற்காத ஸ்டாக் எல்லாமே வாசலில் பெஞ்சில் போட்டு டிஸ்கவுண்ட்டில் விற்று தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இதுக்கப்புறம் கேஷியர் உடனே எஸ்எஸ்க்கு ஃபோன் போட்டு ஐயா உங்கள் பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்க அப்போ மீராவை கூப்பிட்டுட்டு செமையாக திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் கோச் அஸ்வின் கிட்ட வந்து மீரா கிரிக்கெட்ல கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி மலர் அம்மா கிட்ட புலம்புறான். இன்னொரு பக்கம் ஜெயஸ்ரீ அவ ஃப்ரெண்டு கிட்ட பூனேல ஜெயிலில் இருக்கிற மோகனோட வைஃப் கிரிஜாவை பத்தி விசாரிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாங்க சித்தார்த் ஹரிணியோட மேட்ருக்கே வராங்க. நம்ம சித்தார்த்தும் ஹரிணிக்கு சிப்ஸ் அப்ளை எல்லாம் வாங்கிட்டு வந்து உன் டிசிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்பவே சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஹரிணி கேட்க ஆமா என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்ம சித்தார்த்து. அப்பன்னா ஹரிணி சித்தார்த்தை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. இவன் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு லவ்வை ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹரிணி கிரிஜாவோட ஃபோட்டோவை காட்டி இவங்களுக்கு ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் குடி போய் இவங்களை லவ் பண்ணு அப்படிங்கிறா. உடனே சித்தார்த்து செம ஷாக் ஆக்கி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் மீரா வீட்டுக்கு வந்த உடனே ஜக்கு அப்பாவோட ஃபைனான்ஸ் ஏதாவது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மா முறைக்கிறாங்க. உடனே சும்மா சொன்னேம்மா அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க நம்ம ஜக்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ் இருக்காரு பாருங்க, அவர் அகமதாபாத்லேருந்து வீட்டுக்கு வராரு. மலர் அம்மா கோவமா நிற்கிறாங்க. என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க எஸ்எஸ் ஐயோ கிரிஜா மேட்ரு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிறார். ஆனால் மலர் கீர்த்தி கல்யாணம் நின்ன விஷயத்த சொல்கிறாங்க. அப்பாட நெஞ்சை தொட்டுக்கிறாருங்க நம்ம எஸ்எஸ். அதுக்கப்புறம் கிரிஜா வீட்டுக்கு வர பக்கத்து வீட்டு ஆண்டி உன் பொண்ணு மதுவை பார்க்க ஒரு பையன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் கிரிஜா கேட்க மது ஆமாம் அவனை நான் லவ் பண்ணுறேன், நீ ஒருத்தன் கூட சுத்திரியே அவனை என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கிரிஜாவை அசிங்கப்படுத்த கிரிஜா பலார்னு ஒரு அற விடுறாங்க. மது கோவமா வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே சேர்ந்து மீராவை கடைக்கு அனுப்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாருங்க. ஆனால் நான் ஓனர் அவ ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறாருங்க. அதுக்கப்புறம் கடைக்கு வந்த எஸ்எஸ் ஓல்டு ஸ்டாக் எல்லாம் வாசலில் கிடக்கிறத பார்த்துட்டு கத்துறாரு. ஆனால் மீரா கூலா வந்து அப்பா 80,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுக்குறா. உடனே கிரிஜா கிட்ட இருந்து ஃபோன் வர எஸ்எஸ் எஸ்கே பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஹரிணி ஆஃபீஸில் பிஎஃப் லோன் கேட்க சித்தார்த் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீடு வாடகை எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ ஏற்கனவே குடும்பத்தோட தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹரிணி வழக்கம் போல கோவிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரியன் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஜெயஸ்ரீக்காக 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அவள் வராததால் ஃப்ரெண்டு கோவப்பட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்எஸ் எப்படியாவது கிரிஜாவை பார்க்க கிளம்பும் போது நம்ம ஜக்கு போய் காரோட டயரை பஞ்சர் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணா நைட்டு எஸ்எஸ் தூங்காமல் கிரிஜாவுக்கு கால் பண்ணுறாருங்க. கிரிஜா செம்ம கோவத்தில் ஃபோனை கட் பண்ணுறாங்க. காலையில் கிரிஜா மதுவுக்கு காஃபி கொடுத்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண மது நீ கூட தான் பண்ணுன உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு முறுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரியனும் ஜெயஸ்ரீயும் மீட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிரியன் வீட்டுக்கு ஜெயஸ்ரீ வர அவளோட பேச்சை பார்த்து பிரியனோட அக்காவுக்கும் அத்தானுக்கும் பெரிய இடத்து பொண்ணு போல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கடைசியா 2 பேரும் சாரி கேட்டுக்க புதுசா லவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. இன்னொரு பக்கம் மீரா எப்படியோ எஸ்எஸ் வண்டியில கூட்டிட்டு வந்து கிரிஜா வீட்டுக்கு போக விடாம லாக் பண்றாங்க. எஸ்எஸ் பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டல்ல சாப்பிட வச்சு 11 மணி வரை ஆக்கி கூட்டிட்டு வந்துட்டான்னா பாத்துங்களேன். இன்னொரு பக்கம் நைட்டு கிரிஜா படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க. வெளியே வந்து பார்த்தா மது மயங்கி கிடக்குறா. மூச்சு பேச்சே இல்லைங்க. பதறி போன கிரிஜா அழுதுகிட்டே நைட்டு 12 மணிக்கு எஸ்எஸ்க்கு கால் பண்ண ஃபோனை எடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மலர் அம்மா கேட்குறாங்க. ஹலோ அப்படின்னு மலர்க்கு கேட்ட உடனே கிரிஜா பயந்து ஃபோனை கட் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதோட இந்த வாரத்துக்கான எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. தன்னோட அப்பா எஸ்எஸ் கிரிஜா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பொண்ணுங்க பண்ற பிளான்லாம் எல்லாம் ஓகே தாங்க. ஆனால் ஆண்டியை லவ் பண்ண சொல்றதும் காரை பஞ்சர் பண்றதும் மிட் நைட்ல ஃபோன் போட்டு மாட்டிக்கிறதும் அடேங்கப்பா உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு தோணுது. அடுத்த வாரம் இந்த சீரீஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை.